அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை நினைவு கூறும்போது ஒமா நஸல மினல் ஹக், உண்மையாக இறங்கிய வேதத்தை நினைவு கூறும்போது ஈமான் கொண்டவர்களுக்கு உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையாங்கிறான். அப்ப இன்னும் வரலையாங்கிற அந்த வார்த்தையை பார்த்தா இன்னும் உலகம், இன்னும் ஆதாயம், இன்னும் பொருளாதாரம் என்று தான் இருக்கிறீங்களா? மறுமைக்காக ஒன்றும் செய்யறது இல்லையா? மறுமையை பற்றி நாம நினைவு கூறுறது இல்லையா? உள்ளம் செத்து போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். சூரா தாரியாத் 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உதைக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் அப்படிங்கிறான். நீங்கள் ஆளுக்கால் ஞாபகப்படுத்துங்க, நீ ஞாபகப்படுத்தி உபதேசம் செய்யி. ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக உபதேசம் என்பது மூமின்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடியது தான் இருக்குங்கிறான். அப்போ இந்த உபதேசம் யாருக்கு பிரயோசனம் கொடுக்கும்னா அடிப்படையில் ஈமான் கொண்டவர்களுக்கு தான். ஈமான் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணணும், அந்த உபதேசம் அவர்களுக்கு பிரயோசனம் தரும். அதே மாதிரியாக அங்கே ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் இன்னும் உள்ளம் நடுங்கு நேரம் வரலையா அப்படின்னு ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு தான் கேட்குறான். அப்போ ஈமான் என்பது நம்ம களிமா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூரா அல் அன்கபூத் முதலாவது 2வது வசனத்தில், முதலாவது அலிஃப் லாம் மீம் 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறேன், லாய் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிட்டா உங்களுக்கு ஒன்று நடக்கான்னு நினச்சிக்கிட்டீங்களாங்கிறான் அல்லாஹ். சூரா அல் அன்கபூத் 2வது வசனம். சொல்லிட்டு அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லிட்டா உங்களுக்கு இனி எல்லாம் விடப்பட்டுரும், நீங்கள் அப்படியே விடப்பட்டுருவீங்கன்னு நினச்சிட்டீங்களா? சோதனை வரும், சோதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ ஈமான் கொண்டதோட மட்டும் நம்ம விடுறதில்லை, அந்த ஈமானுக்கு பிறகு சோதனைகள் வரும், அந்த ஈமானுக்கு பிறகு நமக்கு காலங்கள் நீடித்து போகும், உலகம் நம்மை மயக்க பார்க்கும், உலக ஆசைகள் நம்ம என்ன செய்யும், வந்து வந்து நம்மை மயக்க தொடங்கும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அதில் மயங்கி போய் ஈமானை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதில் பாருங்கள் சூரா அல் ஹதீத் அதே அத்தியாயத்தில், இப்போ நான் சூரா அல் ஹதீத் 16 17வது வசனத்தை ஓதி காட்டுறேன். அதில் அடுத்தடுத்த வசனம் 20வது வசனத்தை எடுத்து பார்த்தா, இஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுவுன் வஸீனத்துன் வதஃபாகுருன் பைனக்கும் வதகாதுருன் ஃபில் அம்வால் வல் அவுலாத். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண், ஒரு விளையாட்டு, ஒரு அலங்காரம், ஒரு உங்களுக்குள் ஆளுக்கால் தற்பெருமை அடித்துக் கொள்ளுதல், பொருளாதாரத்திலும் பிள்ளைகள் குழந்தைகளிலும் எனக்கு எனக்கு அதிகம் அதிகம் என்று பெருமை அடித்துக் கொள்ளுதல், அதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் வேறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாதுஹா. இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு விவசாயத்தை போன்ற ஒரு ஒரு தாவரங்கள் செழித்து அது பழுத்து கொலை போட்டு இருக்குது. விவசாயி ஆச்சரியப்பட்டு போறான், எவ்வளவு செல்வம் ஆச்சரியப்பட்டு போறான். அது மாதிரி தான் இந்த உலகம். அப்ப நல்லதானு யோசிப்பீங்க. அந்த விவசாயம் எவ்வளவு நீங்க விளைச்சலை தந்தாலும் எல்லா பயிருக்கும் எல்லா தாவரத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்கு அப்புறம் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரன், பிறகு அது அப்படியே காஞ்சி போகும். அதில் காலம் முடிஞ்சு வச்சு இவ்வளோ காலம் தான் அது காய்க்கும். நெல் கொலை போட்டு பழுத்துட்டேன்னு சொன்னால் இனி இலையெல்லாம் மஞ்சள் அடிச்சிடும், அப்படியே வக்கீலாக போய்த்திடும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, பிறகு அது வாடி போகும், நீ அதை காய்ந்ததாக பார்ப்பாய். சும்ம யகூனு ஹுதாமா, பிறகு அது வைக்கோலாக மாறிவிடும். ஓஃபில் ஆகிரத்தி அதாபுன் ஷதீத், மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கொட்டி கிடந்தாலும் அதை விட்டு நீ பிரியத்தான் போகிற. எவ்வளவுதான் நம்மக்கிட்ட சொத்து இருந்தாலும் நாம் போகத்தான் போகிறோம், அதை விட்டுட்டு போகத்தான் போகிறோம். அது நமக்கு எப்போவுமே நிலச்சி நிற்கிறது இல்லை. இந்த உலகம் அழிஞ்சு போகும். ஒரு வெள்ளத்துக்கு நின்று பிடிக்கல, ஒரு காற்றுக்கு நின்று பிடிக்கலையே, ஒரு பூமி அதிர்ச்சிக்கு நின்று பிடிக்காத இந்த உலகம். எல்லாம் அது போகும் அல்லது நாம் போவோம். அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே 20வது வசனத்தில் சூரா அல் ஹதீது 20வது வசனத்தில் சொல்கிறான், இந்த உலகம் ஒரு வீணு விளையாட்டு அலங்காரம். அந்த உலகத்தை நாங்கள் மயங்கி மார்க்கத்தை விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சம்பாதிக்க சொல்கிறாங்க, நல்ல பொருளாதாரத்தை சேர்த்துக்கொள்ளுங்கிறாங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யஹ்ரிஸு அலா மா யன்ஃபஉக்கும். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க 1450. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பிரயோசனம் தர்றதில் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கிறாங்க. செய், தேடு, அடுத்தவன்ட்ட கை நிட்டாத. கோடாரியை தூக்கி தோளில் வச்சுட்டு காட்டில் மலையில் போய் மரத்தில் விறகு வெட்டி விற்று திங்கிற காசு அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது.
யாசகம் கேட்காத, தொழில் செய்யி, குழந்தை குட்டிகளை நல்லா வச்சுக்கோ. இப்படிதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் எதற்காக வேண்டியும் இந்த மார்க்கத்தை விடக்கூடாது, ஈமானை விடக்கூடாது. இந்த ஈமானுக்காக எதை வேணுமென்றாலும் விடலாங்கிறான். இந்த ஈமானுக்காக இதெல்லாம் அற்பமாக தெரியணும். உலகம்தான் சேர்த்துக்கிறீங்க, தொழில் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மார்க்கமா உலகமான்னு பார்த்தா மார்க்கம் தான் வச்சுக்கோ. சஹாபாக்கள் வந்தாங்கல்ல, மக்காவில் இருக்குது, மதீனாவுக்கு எதுக்கு போகிறாங்க? ஈமானோடு அங்கே இருக்க முடியல போகிறாங்க. போகும்போது ஈச்சந்தோட்டம் இருக்குது, ஒட்டகங்கள் இருந்தது, வீடு இருக்குது, ஈச்சம்பழங்கள் குவிஞ்சு கிடக்குது. அங்கே பிடிக்க வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, யாருக்கு என்ற ஒட்டகம் தேவை? இந்த இடத்துல இருக்க ஓடிப்போ. என் வீடு யாருக்கு தேவை? இங்கே இறக்கி ஓடி எடுத்துக்கோ. ஈச்சந்தோட்டம் யாருக்கு வேணும்? ஓடு. சொத்துக்கள்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோ. ஈமான் இருக்குது, நான் போகிறேன்றாங்க. அப்போ ஈமான் ஒன்றோட செல்வந்தர்களாக இருந்தவங்க வெறுங்கையோடு வராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெறுங்கையோடே வந்தாங்க. அங்கே போய் அவருக்கு என் வீட்டை எடுத்துக்கோங்கன்னு ஒரு அன்சாரி தோழர் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒன்று வேணாம், உங்கள் இடங்கள் நீங்களே வச்சுக்கோங்க, சந்தைக்கு போகிற வழியை மட்டும் காட்டுங்க, சந்தைக்கு போகிற வழியை மட்டும் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஈமான் அசைக்கக்கூடிய விடயங்களாக இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் பார்க்கலாம், சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லஹு மஅஹு லஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு இந்த உலகமும் இருந்து அதை போல இன்னொரு மடங்கும் இருந்து அத்தனையும் அல்லாஹ்விடம் கொடுத்து இந்த தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்று ரப்பே என்று கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒட்டுமொத்த உலகமும் 2 மடங்காக இருந்தாலும் மர்மையின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன பொறுமதி? அங்கே செல்லும் காசு எது? செல்லா காசு எது? இதெல்லாம் செல்லா காசு. ஒட்டுமொத்த உலகமும் 2 மடங்கு இருந்தாலும் செல்லா காசு தான். செல்லும் காசு எது? எது நிஅமத்து? ஈமான் ஒன்று தான். ஈமான் இருந்தால் போ, ஈமான் இல்லையா அவ்வளோதான்.